வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு காங்கிரஸ் பாஜக இரண்டுமே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கு. காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்கிறார் பிரதமர் மோடி. அண்மையில ராஜஸ்தான் போகும்போது ராஜஸ்தான்ல இருந்து தான் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் மன்மோகன் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனால் அவர் ராஜஸ்தானுக்கு வந்திருக்கிறாரா, நீங்கள் மக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். இன்னொரு தலைவர் ராஜ்யசபாவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், மக்களை சந்திக்க அவங்களுக்கு பயம், அதனால் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரும் ராஜஸ்தானில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மீது வைக்கிறாரு. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல எதையுமே அவர் சாதனையாக சொல்வதற்கு எதையும் இல்லை என்பதுதான், அதாவது எம்டி சாதனைகளோட தான் அவர் வந்திருக்காரு பிரச்சாரத்துக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் இது. ஏன்னா நீங்க பிரதமர் அவர்களாக மன்மோகன் சிங் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட, ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட, அங்கு காங்கிரஸ் ஆட்சி அசோக் கெலாட் தலைமையில 5 ஆண்டுகள் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியது என்பதை பல முறை தெரிவித்திருக்கிறோம். நாங்க விவாதங்கள்லயும் சரி, பல விஷயங்கள்ல தெரிவித்திருக்கிறோம். அவர் நேரடியாக வரவில்லை என்பது வேற. மத்திய அரசுடைய திட்டங்களை அங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பிரதமராக அங்கு அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாட்டு மக்களே, கண்டிப்பாக அங்கு உள்ள ராஜஸ்தான் மக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் சொல்வதற்கு எதுவும் இல்லாததுனால இதை சொல்கிறார் என்று நினைக்கிறேன். ஏன்னா 2014 இவர் மோடி அவர்கள் முதல்வராக இருந்து எலிவேட் ஆகிறாரு பிரதமர் வேட்பாளராக. அப்ப என்ன சொல்லி வந்தாங்க? குஜராத் மாடல் வளர்ச்சி, மோடி மாடல் வளர்ச்சி எப்படின்னு சொல்லி அவர்கள் எலிவேட் ஆகி வர்றாங்க. அது மாதிரி ஊழல் எதிர்ப்பு, இந்தியாவில் ஊழலை எதிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக இருக்கும், ஒரு முதன்மை கட்சியாக, ஊழலை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் வந்தார்கள். ஆனால் அதுவெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இவங்க அந்த குஜராத் மாடல் வளர்ச்சி என்பதே போலியானது என்பதை பலர் பல கட்டங்கள்ல விவாதங்கள்லயும் பேசியிருக்கோம். பல கட்டங்கள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. குஜராத் மாடல் வளர்ச்சி என்பது போலியானது. அதே போல ஊழலை எதிர்க்கக்கூடியவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லா ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வெளியில உள்ள கட்சியில இருந்தவங்க, ஊழல் செய்தவர்கள் எல்லாம் சொன்னவர்கள் எல்லாரையும் இவர்கள் கட்சியில சேர்த்துக்கிட்டதுதான் இவர்களுடைய ஊழலுடைய எதிர்ப்பு என்பது, அதையும் புரிந்து கொண்டார்கள். அதனால் இவர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த கோஷத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம இந்த தேர்தலில் பார்க்கிறோம். அமேதியில் எப்படி தோன்றாரோ அதே போல வயநாட்டிலையும் காங்கிரஸ் இளவரசர் தோல்வி அடைவாருங்கிறார். இல்லை, வெற்றி தோல்வி என்பது ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு தோல்வினாலேயே கட்சி அழிந்துவிடும், ஒரு தோல்வினாலேயே ஒரு கட்சியுடைய தலைவர்களுக்கு இடுக்கு ஏற்பட்டு விடும்னு சொன்னா பல தலைவர்கள் இன்றைக்கு இந்தியாவுல எதையுமே சொல்ல முடியாது. நீங்க இவர்கள் கட்சி தலைவர்களே பாதி பேர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களிலிருந்து ஜெயசங்கர் வரை எல்லாரும் ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருந்துதான் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. ஏன் இந்த தேர்தலில் கூட அவர்களை போட்டியிட வைத்திருக்கலாமே, போட்டியிட வைக்கலையே. ஆக இவர்கள் போட்டியிடவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம் தருவதும், இவர்கள் கட்சியில் போட்டியிடவில்லை என்று சொன்னால் அதற்கு வேறொரு விளக்கம் தருவதும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாமல் இது மாதிரி பேசுகிறார் என்பதுதான் நான் எடுத்துக்கொள்ளும். முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு அப்படின்னு காங்கிரஸ் அரசு கூறுகிறது. காங்கிரஸ் அதிக குழந்தைகளை உள்ளவர்களுக்கு செல்வத்தை பங்கிடுவார்கள் என்று நரேந்திர மோடி பேசுறார். இது தேர்தல் வரம்பு மீறலுக்கு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் வருது. இல்ல மதம் சார்ந்துலாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப இவர் பேசுவது சரி. இதுவும் ஒரு அபத்தமான வாதம். 2014 தேசிய வளர்ச்சி கவுன்சில்ல பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பேசுகிறார். பேசும்பொழுது என்ன சொல்கிறார்னா, இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து பிரிவினர்களுக்கும் இந்தியாவின் சொத்தில் பங்கு உண்டு, இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கும் உண்டு, அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்தியாவிற்கு உண்டு, இந்திய அரசுக்கு உண்டுன்னு சொன்னதை இவர் வேண்டுமென்றே இன்றைக்கு திரித்து எல்லோருடைய சொத்தையும் பிரித்து கொடுத்துருவார். இவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார். இவருக்கு பயமே என்னன்னா, இந்தியாவில் 70% சொத்து 22% பணக்காரர்கள்ட்ட மட்டுமே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்தியாவில் உள்ள 70% சொத்து 22 பணக்காரர்களிடம் இருக்கிறது, மீதி 30% சொத்து தான்
ஏழைகளிடம் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த கருத்துக்கள் எல்லாம் அதுபோல பணக்காரர்கள் மேலும் பணக்காரராகி கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் பரம ஏழைகளாகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்சியில, இப்படி என்று குறிப்பிட்டுக் கொண்டிருப்பது இவர்களுக்கு ஆதரவான கார்ப்பரேட்டுகளுக்கு அச்சம் ஏற்படுத்துகிறது. அதனைத்தான் பிரதமர் வெளிப்படுத்துகிறார் என்றுதான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இதுலயும் ஒரு பிரிவினைவாதத்தை இவர் பேசி அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலை தேடுகிறார் பிரதமர். அதிலும் அவர் தோல்வியடைவார். தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடியது என்பது உண்மையாக இருந்தால், பல முறை தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரதமர் மதம் சார்ந்து பிரிவினையை உருவாக்கும் வகையில் பல இடங்களில் பிரதமரிலிருந்து அவருடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி எந்த புகாரையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவர்களில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒன்றை தவறாக பேசிவிட்டால் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது. தற்போது எங்களுடைய தலைவர் ரஞ்சித் சுர்ஜிவாலா என்பவர் ஸ்போக்ஸ்பர்சனாக இருப்பவர், அவர் கூட ஒரு தவறாக ஒரு வார்த்தையை பிரயோகித்து விட்டார் ஹேமமாலினிக்கு எதிராக என்று சொல்லி அவருக்கு 48 மணி நேரம் பிரச்சாரம் செய்வதற்கான தடை உத்தரவு தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. ஆனால் பிரதமர் பல இடங்களில் நேரடியாக மத ரீதியாக பிளவை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். அது குறித்து புகார்கள் அளிக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை, கண்டுகொள்ளாமல் விடுகிறது. தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதைத்தான் என்னுடைய கருத்தாக இங்கு வைக்கிறேன். இந்தியாவிலையும் வெளிநாடுகளிலும் உள்ள சக்தி வாய்ந்த மனிதர்கள் தன்னை பிரதமர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு கைகோர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்தியாவில் இருக்கிற சக்தி வாய்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இப்ப அது வேற அரசியல் அப்படின்னு வச்சுக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களோட இவங்க கைகோர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் பாக்குறேன். ஒன்று, பிரதமர் அவர் நான் கூட ஏற்கனவே குறிப்பிட்டேன், இவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கான எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் இவர்கள்ட்ட இல்லை. அதாவது பேசுவதற்கான வளர்ச்சி திட்டங்களோ வேற எதுவுமோ இல்லாததுனால இவர் இதை பேசுகிறார் என்றுதான் நினைக்கிறேன். நீங்க 2014 சொன்ன 2019 கூட இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஜனவரி மாதம் 2019 ஜனவரி பேசுறார் இவர், அர்பன் நக்சல்கள் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்று ஒரு கடிதத்தை கூட வெளியிட்டு சிலரை கூட கைது செய்தார்கள். பத்திரிகையாளர்கள் அது போன்றவர்களை எல்லாம் கைது செய்தாங்க. ஆனா அந்த வெளியான கடிதமே போலியானது என்று பின்னாடி நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அதுவரை குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யாமல் பலரை கைது செய்து மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல சிறையில வைச்சதை பார்த்தோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2019 பிப்ரவரியில புல்வாமா தாக்குதல் என்று ஒரு தாக்குதல் நடைபெற்று அதன் மூலமாக ஒரு 40 ராணுவ வீரர்களை இழந்தோம். அதன் பிறகு பாகிஸ்தானை மீது படையெடுத்து நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்து விட்டோம் என்று சொல்லி தேச பாதுகாப்பு வேண்டுமென்றால், தேசத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் பிரதமர் மோடி தான் வர வேண்டும், பாஜக தான் ஆள வேண்டும் என்று சொல்லி ஒரு தேச பாதுகாப்பை தூண்டி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சி பிடித்ததை பார்த்தோம். சரி, அதை தவிர வெளியுறவு கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்பொழுதுமே நடுநிலை வகிப்பதுதான் வெளியுறவு கொள்கை. இந்தியா அணிசேரா நாடுகளுடைய தலைமை பொறுப்பை எல்லாம் வகித்த ஒரு வரலாறு உண்டு. ஆனால் அதையும் மீறி 2020 இவர் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்கா சென்று அங்கு ஹவுடி மோடி என்று ஒரு கூட்டத்தை நடத்தி பிரச்சார கூட்டம் மாதிரி அதனை செய்து அமெரிக்க தேர்தல் நடைபெறும் நேரத்துல ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என்று சொன்னதையெல்லாம் பார்த்தோம். ஒரு அமெரிக்க தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக இவர் பேசியதை எல்லாம் பார்த்தோம். இது நம்முடைய வெளியுறவு கொள்கையை மீறிய ஒரு செயலாகவே பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இவர் குஜராத் முதல்வராக இருந்த பொழுது 2002 குஜராத் கலவரத்தை காரணம் காட்டி இவருக்கு அமெரிக்க விசா மறுக்கப்பட்டது. ஆனால் பிரதமரானவுடன் இவர் அங்கு சென்று பாராட்டுகிறார். இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே ஒரு தைரியமான ஒரு பிரதமராக வந்தார் என்று சொன்னால், எனக்கு விசா மறுத்த அமெரிக்காவிற்கு நான் செல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தால் இவரை ஒரு தைரியமான பிரதமர் என்று சொல்லி இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, உலகின் எல்லா நாடுகளுக்கும் 2014 2024 வரை 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியில் இருந்த பொழுது, கொரோனா காலங்களை தவிர மற்ற காலங்களில் பல்வேறு நாடுகளுக்கு இவர் செய்து நின்றிருக்கிறார். உலகம் சுற்றும் ஒரு பிரதமராகத்தான் அவரை பார்த்தோம். இந்தியாவில் இருந்த காலத்தை தவிர வெளிநாடுகளில் இருந்த காலங்கள் தான் அதிகம். அப்படி சுற்றிய பிரதமர் என்ன சொன்னாங்க பிரதமரை பற்றி? இங்க இந்தியாவில் உள்ள பாஜகவினரும் சரி, ஏன் பிரதமரே தன்னைத்தானே குறிப்பிட்டுக் கொண்டார். விஸ்வகுருவாக இவரை பார்க்கிறது. பிரதமரை நம்முடைய மோடியை உலகமே விஸ்வகுருவாக பார்க்கிறது. பாகிஸ்தான் பதறுகிறது, சீனா கதறுகிறது என்றெல்லாம் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இவரை வைத்து. ஆனால் 56 இன்ச்சு மார்பு கொண்ட எங்களுடைய பிரதமரை கண்டு எல்லாருமே பயப்படுகிறார்கள், தீவிரவாதிகள் எல்லாம் அச்சப்பட்டு ஓடுகிறார்கள், அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா
இவரை எதிர்த்து எந்த நாடு சதி செய்தது என்று குறிப்பிட வேண்டும். இவர் ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு கருத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிடுவது என்பது ஒரு பிரதமர் பதவிக்கே அழகு கிடையாது. இவர் அந்த பதவிக்கே இழுக்கு தேடிவிட்டார் என்றுதான் சொல்லுவேன். இவர் பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல எங்களுக்கு எதிராக உள்நாட்டில் சதி என்று சொன்னால் கூட நீங்க சொன்ன மாதிரி அரசியல் சதி கூட இல்ல. இவருக்கு எதிராக அங்கு RSSலேயே ஒரு சதி நடப்பதாகத்தான் தெரிகிறது. அதனை கூட அவர் குறிப்பிட்டிருக்கலாம். ஏனென்றால் இவருக்கு 73 வயதாகிவிட்டது. அடுத்தது 75 என்று பலரை இவர் வெளியில் தள்ளினார். இவர் வந்த பிறகுதான் 75 என்று சொல்லி எல்லோரையும் அத்வானியில் இருந்து முரளி மனோகர் ஜோஷியில் இருந்து எல்லோரும் வெளியில் தள்ளினார். ஆனா அதே ஒரு யாஸ்டிக் இவருக்கும் வைப்பார்கள். 75 வயதில் நீ பதவியில் இருந்து இறங்க வேண்டும் அல்லது எந்த பதவியில் இருந்தாலும் விலக வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்ற பயத்தில், அச்சத்தில் இவர் இதனை குறிப்பிடுகிறாரோ என்ற அச்சம் கூட இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டு சதி என்று சொன்னால் அது எந்த நாடு, யார் செய்தது என்பதை இவர் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் நீங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நேரு, இந்திரா காந்தின்னு இவர் குறை சொல்றத ஒரு வழக்கமா வச்சிருப்பாரு. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தனக்கு எதிராக பல சதிகள், பல தீவிரவாத பிரச்சனைகள் இருந்த போது கூட என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காக நான் உயிரை விட தயார் என்று குறிப்பிட்டார். அவருக்கு தெரியும் ஒரு சீக்கிய தீவிரவாதிகளால் தனக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் கூட தன்னுடைய பாதுகாவலராக சீக்கியர்களை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற எச்சரிக்கையையும் மீறி தன்னுடைய உயிரை இந்திய நாட்டிற்காக உயிர் துறந்தார் இந்திரா காந்தி அவர்கள். அதே போல தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களும் அப்படித்தான். ஒரு தீவிரவாதம் தனக்கு எதிராக தூண்டப்படுகிறது, வெளிநாட்டு சதியும் கூட இருக்கிறது என்ற சூழ்நிலையில அதை கண்டு எந்தவித அச்சமும் படாமல் தீவிரவாதத்திற்கு பலியான தலைவர் தான் ராஜீவ் காந்தி. அப்படி எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் தன்னையே இழந்திருக்கிறார்கள், இந்திய நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர் எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு அந்நிய நாடு சதி செய்கிறது என்று சொன்னால் எப்படி அதனை ஏற்றுக்கொள்வது? ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இப்படி இந்த அளவிற்கு ஒரு தரமிறங்கி தரம் தாழ்ந்து ஒரு பிரதமர் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த முறை கூட பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல ஒரு 2019 புல்வாமா தாக்குதல் இந்த மாதிரி எல்லாம் அர்பன் நக்சல் தன்னை கொல்ல முயற்சி என்று சொன்னவர் 5 மாநில தேர்தல், கர்நாடகா உட்பட 5 மாநில தேர்தல் பிரச்சாரம் செய்த பொழுது என்னை காங்கிரஸ் 90 முறை அவதூறு பேசியது என்றெல்லாம் குறிப்பிட்டு மக்களிடம் அழுதார். அவதூறு செய்வதை அவதூறு உள்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லோரும் செய்வது இயற்கைதான். ஆனால் அதற்கு பதிலடியாக பிரியங்கா அவர்களிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் வரை சொல்லும் பொழுது எங்களை பற்றி, எங்களுடைய மூதாதையரை பற்றி, நேரு, இந்திரா காந்தியை பற்றி, காங்கிரஸை பற்றி நீங்கள் எவ்வளவு அவதூறு பேசியிருக்கிறீர்கள், எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்ட போது அதற்கு பதில் இல்லை. பதிலடி வந்த பொழுது இவரிடம் பதில் சொல்ல எதுவும் இல்லை. இப்படி போகின்ற போக்கில் ஒரு பிரதமர் பேசுவது என்பது முதலில் நான் வைக்கும் கேள்வி என்னவென்றால், இவர் விஸ்வகுரு என்று சொல்கிறீர்களே, 56 இன்ச் மார்பு, எல்லோரும் பயப்படுகிறார்கள், உலகமே பயப்படுகிறது, ரஷ்யா உக்ரைன் போரையே நிறுத்த வல்லமை பெற்ற எங்களுடைய தலைவர் மோடி என்று சொன்னார். 1 வருடமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது, இவர் ஏன் நிறுத்த முயற்சி செய்யவில்லை, இவர் சொல்லி அவர்கள் கேட்கவில்லையா என்பதையெல்லாம் இவர்கள் விளக்க வேண்டும். அதே போல எந்த நாடு இவருக்கு எதிராக, இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தது என்பதையும் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர் இந்திய நாட்டிற்கு பிரதமர், உங்களுக்கும் பிரதமர், எதிர்கட்சிகளுக்கும் பிரதமர், எங்களுக்கும் பிரதமர் அவர்தான். ஒரு வெளிநாடு சரி செய்து நம்முடைய நாட்டின் பிரதமரை நீக்க சரி செய்கிறது என்று சொன்னால் அதில் எங்களுக்கும் அக்கறை உண்டு, கவலை உண்டு. அதனை வெளிப்படுத்த வேண்டிய தேவை, கடமை உங்களுக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் தேர்தலுக்காக பச்சை பொய்யை மேடையில் சொன்னீர்கள் என்ற அவதூறுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற எச்சரிக்கையை மட்டும் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திரங்களை மீண்டும் வேறொரு வடிவில் கொண்டு வருவோம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு அப்பட்டமான, உச்ச நீதிமன்றமே இந்த தேர்தல் பத்திரம் என்பது ஒரு அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்று தெரிவித்த பிறகு அதனை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்வது, இவர்கள் அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை, உச்ச நீதிமன்றத்தை மதிப்பவர்கள் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்ததற்கான ஆதாரம் இப்பொழுது இவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்கிறேன். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே இருக்காது, அரசியல் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், அரசியல் சட்டம் திருத்தப்படும், இதெல்லாம் சொன்னதை இவர்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்தில் ஒருத்தர் சொல்றாரு, 400 இடங்கள் எங்களுக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் என்று ஒரு பாஜக எம்பி சொல்கிறார்.
இரண்டாவது, இப்பொழுது மத்திய நிதியமைச்சரே சொல்கிறார், நாங்கள் மீண்டும் வந்தால் தேர்தல் பத்திர நடைமுறையை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல ஆயிரம் கோடியை ஊழலாக லஞ்சமாக பெற்ற பாஜக, அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத பாஜக இன்றைக்கு மீண்டும் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வருவோம் என்று சொல்வது, இவர்கள் ஊழலுக்கு எதிராக பேசுவது எல்லாம் வெறும் பேச்சளவில் மட்டும்தான், உதட்டளவில் மட்டும்தான். செயலில் இவர்கள் ஊழல்வாதிகள், லஞ்சத்தை ஊக்குவிப்பவர்கள், லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக்குபவர்கள் என்பது கள்ள தெளிவாக தெரிகிறது. மக்கள் இதனை புரிந்து கொள்வதற்கு அவருடைய பேச்சும் உதவி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.